ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்பிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி கிட்ட எதையுமே மறைக்காமல் மலர் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நீங்கள் 2 பேரும் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும். இவங்க இருக்கிற இடத்துல குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மலர் சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோமதிக்கு. இதில் என்னமா இருக்குது, வீட்டுக்கு வந்த மருமக அவங்களும் நம்புற மாதிரி தான். நாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுல்ல, சுதந்திரமாக இருக்கணும்ல. அதனால தான் ஆளுக்கு பாதியாக வேலையை ஷேர் பண்ணிக்கிறோம். அவள் ஹெல்ப் பண்ணால் நான் சமைக்கிறேன், நான் துணி துவைச்சா அவள் காய போடுறான். இந்த மாதிரி வேலையை ஷேர் பண்ணிக்கிறதுனால மாமியார் கொடுமையை நான் பண்ண மாதிரி இருக்காது, மாமியார் கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு அவளுக்கும் நினைக்க தோணாது. இதனால் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம்ல, ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். இப்போ நாங்கள் 2 பேரும் திக்ஸ் ஃப்ரெண்டு மாதிரி. நாங்கள் மாமியார் மருமகன்ற பேர்லேயே நாங்கள் போகவே மாட்டோம். வெளியில் யாராச்சும் கேட்டால் தான் என் அத்தை, மற்றபடி வீட்டுக்குள்ளெல்லாம் இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிப்பா மீனா. அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக தான் இருப்போம். வீட்டில் எல்லாருமே, ராஜி, வீட்டில் கதிர், என் வீட்டுக்காரரு, என் பொண்ணு எல்லாருமே அப்படி தான் இருப்போம். அப்படி இருந்தால் குடும்பத்துக்குள்ள சண்டையே இல்லாமல் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சண்டை இல்லைன்னு தான் சொல்ல முடியாது, சண்டை இருக்கும். இருந்தாலும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கிறவங்க கூட ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டு மலரும் மதியம் ரொம்பவே சந்தோஷமாக எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் போதுமே, அமைதியாக விடுவாங்களா அவங்க அத்தை? உடனே வந்துடுறாங்க. அப்போது அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கோமதி மலர்கிட்ட, நீ எதனால் இப்படியெல்லாம் சொல்கிறன்றது என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுதுமா. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஆளாக இவ்வளோ நாள் நீ எப்படி கஷ்டப்பட்ட? உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? அப்போத்துலேருந்தே நீ இப்படி தானா? இவ்வளோ நாளாகவே நீ தனியாக இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தியா? ஏன் உன் மாமியார் மாமனார்கிட்ட நீ இதை பற்றி பேச மாட்டியா? எனக்கும் கஷ்டமாக இருக்கும், நீங்களும் சின்ன சின்ன வேலைகளை செய்யலான்னு சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆகியோ 1 மாதம் ஆகுது, அப்போவே அவங்க இப்படி தான் இருக்காங்க. நானே அவங்கள எதிர்த்து நிறைய பேசிட்டேன். ஆனாலும் இவங்களை மாற்றிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீ எதுவும் பேசாதன்னு ஏவாயே தான் அடிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுக்கு மேலே என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அதனால் நான் இவங்களுக்காக அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதை இதுக்கு தான் சொன்னேன், நான் கேட்டிங்களா? உண்மையிலே இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம்னு நான் வரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் தங்கிக்கலான்னு சொன்னேன். இன்னைக்கு மாமா என்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுற பேரில் படுத்து எடுத்துட்டாரத்த. இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு. பார்த்தீங்களா இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்களே கண்ணால் ஒரே நாளில் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவும், அது என்னமோ சரிதான் மீனா, இவங்க அத்தை அப்படி தான் இன்றைக்கி எல்லாமே இந்த பிள்ளைய கண்ணாடி எடுத்துகிட்டு வா, ஜூஸ் போட்டுக்கூட, அதை பண்ணு இதை பண்ணுன்னு துணியை துவைன்னு வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. நானும் கூட பேசுகிறேன். மதி சொன்ன மாதிரி எதுக்குமே அவங்க மசியவே மாட்டேன்றாங்க. ஏதாச்சும் பேசுனா வாயை மூடிட்டு அமைதியாகிடுறாங்க, இல்லைன்னா என் வாயை அடிக்கிறதுலே குறியாக இருக்காங்க. அவங்கள மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க போல இருக்குது. மற்றவங்க தான் அவங்களுக்கு மாற்றிட்டு போனருக்கு. இருந்தாலும் இந்த பிள்ளையோட நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு உன் கூடவே சேர்ந்து நாங்கள் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறோம் மலர். நீ பெருசாக எதையும் எடுத்துக்காத, நாங்கள் கெஸ்ட்டாக இங்கே வேலை செய்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு போய் சமையலை மட்டும் செய். ஏன்னா உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம், நீ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்பா வச்சா சரி, அதுவே போதும் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசுகிறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் மதிய தாண்டி வேறு யாருமே என்கிட்ட இந்த அளவுக்கு பேசினதே கிடையாது அப்படின்றாங்க. ஏன் உங்கள் புருஷன் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு. அவரும் சப்போர்ட் பண்ணுவார் தான் அப்படின்றாங்க. அது எப்படிங்க, ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி, 2 பேரையும் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும், வீட்டில் சப்போர்ட்டாக இருக்கிற நேரத்தில் வீட்டுக்காகவும் பேசுகிறாரு. அவருக்கு தான் சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். சரிம்மா, நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கெல்லாம் போகலாம், சமையலில் முடிச்சுட்டு பக்கம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், நானும் என்ன அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க அப்படின்றாங்க. என்னை விட்டுட்டு எல்லா ஊர் சுற்ற போகிறீங்க, போங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. ஸோ நைட்டு தங்கராஜ், ரேவதி எல்லோரும் வராங்கன்றதுக்காக தடபுடலாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி மலர் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இவங்களும் சமைச்சு முடிச்சுட்டு போயிட்டு அங்கே உட்காருவோம்.
அப்போ தான் அவங்களுடைய அத்தை பார்த்துட்டு, அம்மா கொஞ்ச நேரமாக ஆளையே பார்க்குறேன், உங்களை யாரையுமே காணோம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும் அப்படின்றாங்க. இது என்னங்க கேள்வி, கிச்சனில் மலருக்கு சமைக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு, அவள் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்க மாட்டாளா, நீங்கள் எத்தனை பேருமே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்றாங்க. இதில் என்ன பெருசாக இருக்குது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல, நமக்காக தானே சமைக்கிறாங்க, கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லைன்றாங்க. இல்லை இருந்தாலும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, மருமக சமைக்கிறா அப்படின்னா மாமியாராகவும் கூட இருக்கிற சுற்றி இருக்கிற நாத்தனார் கொழுந்தனாராகவும் வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. இல்லை எங்கள் வீட்டிலலாம் அந்த வழக்கமே கிடையாது, கிச்சனுக்கு பக்கமே யாரும் ஆம்பளை பசங்க போகக்கூடாது அப்படின்றாங்க. தெரியுதுங்க, ஜென்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சரி, ஆனால் லேடிஸ் போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது எந்த ஊரில் எந்த சட்டம் எந்த ரூல்ஸ் இருக்குது? மருமகளாக வந்துட்டால் அந்த மருமக தான் சமைக்கணுன்றது தான். நீங்களும் அதே மருமக ஸ்தானத்தில் வந்திருக்கீங்க, உங்கள் மாமியார் இல்லாததுனால இப்போ நீங்கள் மாமியார் ஸ்தானத்துலேருந்து மலரை வேலை வாங்குறீங்களா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நடிக்கிறாங்க. மலருக்கு இவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அப்படியே மலரை பார்த்து இவங்க முறைப்பாங்க பாருங்கள். என்னடி சந்தோஷப்படுறியா, இன்னும் எத்தனை நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க இங்கே இருப்பாங்க, போயிட்டதுக்கப்புறமும் நீ இங்கே தான் இருந்தாங்கன்னா அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மலர் அப்படியே பார்வையாலே பார்த்து அவங்கள அமைதியாக வச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மீனா அவங்க கோமதி எல்லாரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாருமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. லைஃப் லாங் நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அவங்க வந்துடுறாங்க. அவருடைய மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரேவதியும் வராங்க. ரேவதி வந்து எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து முக்கியமான வேலையாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியிலே திரும்பவும் காரில் என்னமோ விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க. அப்போ தான் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உட்காருங்க, நீங்கள் ஏன் நின்றுட்டுருக்கீங்கன்னு கோமதியை பார்த்து சொல்கிறாங்க. அவங்களே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க தான் என் அக்கா பொண்ணு மீனா, இவ்வளோ தெரியும் இல்லை மாப்பிள்ளைன்றாங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன் மாமா, இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அம்மா இவ தான் என் தங்கச்சி மக மீனா, இது மீனாவுடைய மாமியார், அது வந்து மீனாவுடைய புருஷனோட தம்பி பொண்டாட்டி அப்படின்றாங்க. இவங்க 3 பேரையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வைக்கவும் அவங்களும் வணக்கம் வணக்கம்னு சொல்கிறாங்க. இவர் தான் எங்களுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் ரேவதி வராங்க. இவங்க என் பொண்ணு ரேவதி அப்படின்றாங்க. இது பசங்க அப்படின்னோட பசங்க விளையாடுறதுக்காக பாப்பா கூட போயிடுறாங்க. பாக்யராஜ் சுரேஷ் அப்போ கிளம்பி 2 பேருமே கரெக்டாக வந்துடுறாங்க. ஐயோ வாங்க மாமா எப்போ வந்தீங்க அப்படின்னு. சுரேஷே இப்போ தான் வந்தேன் அப்படின்றாங்க. பாக்யராஜ் வராரு, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட தலை நிமிந்து பேசுகிறதே கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா, என்ன மாப்பிள்ள உங்கள் மச்சான் சின்ன மச்சான் வந்த உடனே வாங்கன்னு கூப்பிட்டேங்க, பெரிய மச்சான் வந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு, அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கோமதி நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அப்போது அப்படின்னு தலையாட்டிட்டு பாக்கியராஜை பார்த்து அமைதி ஆகிடுறாங்க. இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துக்கிட்டு அவங்களோட பேக்லாம் வாங்கிட்டு சுரேஷோட பேக்கு அவங்களுடைய பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேக்கெல்லாம் கூட ஆஃபீஸ் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரெக்டாக வரவும் இவர் தான் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. கோமதிக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. எல்லாருக்குமே என்னடா திடீர்னு இப்படி சிரிக்கிறாங்களே, இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு தான் நினைக்கிறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்னாச்சுமா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கவும், இல்லைங்க இவர் தான் உங்கள் மாப்பிள்ளை, இவரை பார்த்தா ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் டெரராக ஒன்றும் இல்லையே, தம்பி முகத்தை பார்க்கவே குழந்த முகம் மாதிரியே இருக்குது, இவரை போய் என் மாப்பிள்ளை அப்படி இப்படி என் மாப்பிள்ளை கெத்து அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இவரை பார்த்தா அது எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கராஜுக்கு முகம் சுருங்கி போயிடுது. செம்ம பல்ப் வாங்குறாரு கோமதி கிட்ட. வீட்டுக்கு வந்தவங்க எப்படி எப்படி நடந்துக்கணுன்றது கூட தெரியல, இந்த வயசாயிடுச்சு இப்படி பேசுது இந்த பொம்பளைன்ற மாதிரி தான் தங்கராஜ் வந்து நினச்சிட்டு இருக்காரு. மீனா மலர் மதி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம மதிக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அதே மாதிரி தான் மலருக்கும் அப்படியே வந்து 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அத்தை அப்படின்னு மீனா சொல்லவும், இல்லை என் மனசில் பட்டதை நான் சொன்னேன், தம்பியை பார்த்தா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல,
தெரியலை, பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு, ஒன்றும் டெரரெல்லாம் இவர் கிடையாது அப்படின்றாங்க. யார் சொன்னா நான் டெரர் இல்லைன்னு அப்படின்னு தங்கராஜ் சொன்னவும், நீங்கள் போய் சொல்லாதீங்க மாப்பிள்ள, உங்களை பார்த்தா டெரர் மாதிரியே தெரியல, நீங்கள் பார்க்க சாதுவான ஆள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு கோமதி திரும்பவும் இன்சல்ட் பண்ணவும், அவர் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அவருடைய மாமா இருந்துக்கிட்டு அது எப்படியோ ஒரு வழியாக பேசி அந்த பேச்சை டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு. சரி சரி நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் பசி தாங்க மாட்டாங்க, ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருக்கு மாப்பிள்ள, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு அவரும் கை அலும்பிட்டு வர போகிறாரு. எல்லாருமே கை அலும்பிட்டு வர போகிறாங்க. ரேவதியும் மலர் மதி 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக உள்ள கிச்சனில் சிரிச்சிட்டு இருக்கோம். மீனா, ராஜி, கோமதியும் போகிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது எல்லாத்தையும் அவங்களுமே பார்த்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டதுக்கப்புறமா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நீங்கள் என் புருஷனை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரேவதி கேட்கவும், ஏமா நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு. இல்லைங்க, அவருக்கு இதெல்லாம் தேவை தான், அப்படியே நான் தான் கெத்து, நான் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு திரிகிறாருல்ல, இது எதுக்கு இந்த வீண் வம்பு எதுக்கு, பேசாமல் அமைதியாக இருக்கலாம்ல. என் வீட்டில் அப்பா அம்மாவும் அவர் அப்படியே தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க, அதனால தான் அவர் அப்படி இருக்காரு, மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவருடைய கணக்கு, விடுங்க அப்படின்றாங்க. ஐயோ மாப்பிள்ளைக்கு அதுலேருந்து விழுந்துற போது ரேவதி, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நீ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க. உங்கள் எல்லாருமே எனக்கு முதல்ல பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. எனக்குமே ரேவதி பிடிச்சிருக்கு அப்படின்னு. பரவாயில்லையம்மா, நீயாச்சும் உன் அண்ணியை நல்லா புரிஞ்சுக்கிறேன், உன் அண்ணி இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்னு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டோம்மா, எதுவுமே என்னாலையும் முடியலை. அண்ணியும் இதுக்கு நாம் சொல்கிறது தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனாலேயே நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அண்ணி நிலைமை நினச்சா உண்மையிலே எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ரேவதி கூட மலருக்காக சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து கோமதி, வீட்டில் மீனா, ராஜி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ ஒருத்தியாச்சும் மாற்றமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் சுரேஷும், அதாவது பாக்கியராஜு கூட தங்கராஜை பற்றி இன்சல்ட் பண்ண விஷயத்த கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து உட்காடுறாங்க. மதிய கேட்ட அதே கொஷினை தான் இன்றைக்கி கோமதியும் கேட்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த எலும்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் திரும்பவும் எடுத்து எல்லாத்தையும் கீழே வைக்கிறாங்க. இதை பார்த்து கோமதி சுரேஷையும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது அவருடைய மாப்பிள்ளையையும் சுரேஷையும் பார்த்து, ஐயோ என்ன தம்பி நீங்கள் 2 பேரும் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. சாப்பிட்ட எலும்பெல்லாம் ஏன் தம்பி கீழே வைக்கிறீங்க, தட்டிலே ஒரு ஓரமாக வைக்கலாம்ல, இல்லை இலையிலையாச்சும் தனியாக வைக்கலாம்ல, ஒரு பிளேட்டாச்சும் வச்சு அதிலையாச்சும் வைக்கணும், இப்படி எல்லாத்தையுமே கீழே வச்சா எப்படி, ஒருத்தர் 2 பேருன்னா பரவாயில்ல, நம்ம எத்தனை பேர் இருக்கோம், இதே மாதிரி எல்லாருமே பண்ணால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்குது, அதுவும் இவ்வளோ ஐட்டம் இந்த நேரத்தில், இதில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எலும்பெல்லாம் கீழே வச்சா எப்படி அப்படின்னு கோமதி கேட்டுடுறாங்க. இதை கோமதி கேட்ட உடனே அவங்களுடைய அத்தைக்கும் மாமாவுக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமாக மதிக்கு கூட அப்படியே மலர் மதி திரும்பி பார்க்குறாங்க. மதி பற்றியா உன்ன மாதிரியே இருக்காங்க அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ல, வீட்டு மாப்பிள்ளை சரியா அவருக்கு தனியாக ஒரு தட்டு குட்டி பிளேட்டாக வச்சு அவர் அதில் வைக்கிட்டோம், மற்றபடி நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா பாருங்க அப்படின்றாங்க. அப்போது சரி இனிமேலாச்சும் இந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க, இதோட கடைசியாக இருக்கட்டும், இனி இந்த மாதிரி செய்யாதீங்க, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நானும் வீட்டில் சமைக்கிறேன், அதனால் எனக்குமே நிறைய தெரியும் அப்படின்றாங்க. இல்லை சம்மந்தியம்மா, இல்லை இங்கே எல்லாம் அப்படி தான் எங்களுடைய வழக்கம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன வழக்கம் வந்து கீழே வைக்கிறதுல எதுவும் கிடையாது, நாம் மாற்றிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு கோமதி எதிர்க்கெதிரே பேசுகிறாங்க. இதெல்லாம் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே ரொம்பவே இன்செக்ட் ஆகுறாரு. இங்கே இருக்கிற வரைக்கும் தங்கராஜ் எப்படா இங்கேருந்து புடப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்கள போய் நம்ம பார்க்க இங்கே வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் தங்கராஜ் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கோவத்தோடு இருக்காங்க. அவங்களுடைய அத்தை மாமாய்க்கு கூட இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசுது, மாப்பிள்ளை என்ன கோவப்பட போகிறாரோ அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தருக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பயம் நமக்கு இருக்கும். அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி எதை பற்றியும் யோசிக்காமல் படப்படன்னு பேசுகிறவங்களுக்கு எதுக்கு பயம். தங்கராஜை பார்த்து அவங்க எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாங்க, மதி எவ்வளோ பயப்படாமல் நேரடியாக திமிராக பேசுகிறாங்க. கோமதியாச்சும் புதுசு, ஆனால் மதி தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்சிருந்தோம் தங்கராஜை பற்றி எப்படி பேசுகிறாங்க. அப்படி தான் இருக்கணும், ஒருத்தருக்கு பயந்து அடங்கி போகணுன்றது கிடையாது. லேடிஸ்ன்றது சும்மா கிடையாது, அவங்க ஒரு நாள் சமைக்கலாம், நீங்கள் எவ்வளோ பட்னி கிடப்பீங்கன்னு தெரியும், எத்தனை நாளைக்கு கடையில் வாங்கி தின்னுவீங்க, அதனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ், தங்கராஜ்
ராஜாவோட அத்தை மாமா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் கூட பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு லேடிஸ் எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜுக்கு மட்டும் எங்கள் கதிர் கால் பண்ணவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை, காலையிலையும் சரியாக பேசவே இல்லை, இப்பயும் பேச மாட்டேன்றான்னு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இது வரைக்கும் கூட கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு தான் வந்திருக்காரு. நம்ம கதிர் கூட ஹாஸ்பிட்டல் செக்கப் பார்த்துட்டு ரூம் எடுத்து அங்கேயே வந்து தங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சக்திவேலுக்கு கதிர் வந்து கதிரோட செல்லுக்கு முத்துவேல் பணம் அனுப்பியிருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் என்னமோ செலவுக்காக தான் பணம் அனுப்பியிருக்காரு. ஆனால் 10 லட்சம் அப்படின்ன உடனே அவன் அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அடைக்கிறதுக்காக மக பாசத்துலேயும் மருமக பாசத்துலேயும் அண்ணன் தான் அனுப்பிடுச்சோம் அப்படின்னு முத்துவேல் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. அண்ணன் வரட்டும், எங்கேயோ வெளியில் போயிருக்குல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவத்தோட வீட்டில் சக்திவேல் மாறிக்கிட்டையும் வடிவுக்கிட்டையும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ குமர்வேல் இவங்க எல்லாருக்கிட்டையும் கூட அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, முத்துவேல் வரட்டும், அவன் வந்தால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் சக்தி, நீ அவங்ககிட்ட கோவப்பட்டு பேசாத, ஏதோ ஒன்றும் நான் கேட்குறேன் பொறுமையாக அப்படின்னு அப்போத்தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் எதுக்கு பொறுமையாக இருக்கணும், அப்போத்தான் ஆத்தா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்பட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மறுநாள் வழக்கம் போல் எல்லாருமே ஆஃபீஸ் வேலைக்கும் ராஜு வந்து கோச்சிங் கிளாஸ்க்கும் அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கும் வந்து போக போகிறாங்க. இங்கே கதிரும் சென்னையில் தான் இருக்காங்க. ராஜி கண்டில் மட்டும் அவங்க 2 பேரும் பட்டா கதிர் ராஜி கேட்குற கேள்விக்கெல்லாம் கதிர் பதில் சொல்வாரா, என்ன நடக்க போகுது, ராஜிக்கு உண்மை தெரிய வருமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.